இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத் எபிசோட் நம்பர் 14. நமது உணர்வுகளின் உலகம், உணர்ச்சி பூர்வமான அறிவின் அவசியம். வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் உமா கருணாகரன். இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை மனதார வரவேற்கிறேன். கடந்த எபிசோடில் தோல்வியை பற்றி பேசினோம். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு திறனை பற்றி பேச போகிறோம். அதுதான் உணர்ச்சி பூர்வமான அறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறேன், என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலை, மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயம் வந்திருக்கும். உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது, அவற்றை நிர்வகிப்பது மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, இதுதான் உணர்ச்சி பூர்வமான அறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது ஏன் ஜென்னிசெட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு ஆழமாக பேச போகிறோம். வாங்க இந்த முக்கியமான உரையாடலை ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகுது. கல்வி, வேலை, சமூக வலைதளங்கள், அதாவது சோஷியல் மீடியா, இந்த ஓட்டத்தில் நம்ம மனசில் என்ன நடக்குதுன்னு கவனிக்க நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே கோபம் வருது. ஒரு வேலையில் தோல்வி அடைந்தா உடனே மன அழுத்தம் வருது. இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நாம் கஷ்டப்படுறோம். அதாவது நம்மளுடைய எமோஷனை நம்மளால் கட்டுப்படுத்த முடியறதில்ல. இதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருப்பது தான். உதாரணத்திற்கு, என் நண்பன் ஒருவன் ஒரு புதிய ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய மேனேஜர் அவனுடைய வேலையில் ஒரு சின்ன தப்பை சுட்டி காட்டினார். அவன் கோவப்பட்டு மேனேஜருடன் சண்டை போட்டு வேலையை விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவன் சொன்னான், நான் கோவப்படாமல் என் மேனேஜர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பொறுமையாக கேட்டு புரிஞ்சிருந்தா அந்த வேலை எனக்கு போயிருக்காது. இதுதான் உணர்ச்சி பூர்வமான அறிவு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது இல்லாமல் இருக்கும்போது நடக்கும். இன்னொரு பெரிய பிரச்சனை, மற்றவர்களின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்கிறது இல்லை. சமூக வலைத்தளங்களில் ஒருவரின் கருத்து நமக்கு பிடிக்கலைன்னா உடனே அவரை நாம் திட்டுறோம். அவர் ஏன் அப்படி சொன்னார், அவர் மனநிலை என்னன்னு யோசிக்கிறது இல்லை. இது சமூக வலைத்தளங்களில் மட்டுமில்லை, நிஜ வாழ்க்கையிலும் நடக்குது. சரி, இந்த உணர்ச்சி பூர்வமான அறிவை, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நாம் எப்படி வளர்த்து கொள்வது? முதலாவது, உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் ஏன் கோபம் வருதுன்னு யோசிங்க. பயம் வந்தால் ஏன் பயப்படுறீங்கன்னு யோசிங்க. உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கற்றுக்கலாம். இரண்டாவது, உங்கள் உணர்வுகளை நிர்வகிங்க. கோபம் வந்தால் உடனே பேசாதீங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. ஒரு பாட்டை கேளுங்க, தண்ணி குடிங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. உங்கள் கோபம் குறைஞ்சதும் அப்புறம் பேசுங்க. மூன்றாவது, மற்றவர்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. ஒரு நண்பன் சோகமாக இருந்தால் ஏன் சோகமாக இருக்கான்னு கேளுங்க. அவர் பேசும்போது குறுக்கிடாம கேளுங்க. இது உங்க உறவுகளை பலப்படுத்தும். நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மதிப்பெண்கள், சம்பளம் மட்டும் முக்கியமில்லை. உணர்வுகளை புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் திறனும் மிகவும் அவசியம். இந்த போனஸ் எபிசோடு உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன். உணர்ச்சி பூர்வமான அறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? நீங்கள் எப்படி உங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம சமூக வலைத்தள பக்கமான யூடியூப் பேஜில் இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன். நன்றி.